அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தியும் கன்டினியூஸா குடுத்துட்டு வர்றேங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேசப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பெண்கள் கல்லூரி. அதாவது உமன் காலேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்லூரியில வந்து இந்த வருஷத்துக்கான அட்மிஷன்ங்கிறது ஓப்பன் ஆயிருச்சுங்க. ஸோ அந்த கல்லூரி பெயர் என்ன? அந்த கல்லூரியில சேர்ந்தா நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? அந்த கல்லூரியில என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது? என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? இது மாதிரியான ஏ டூ இசட் தகவல்கள் இந்த வீடியோல சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அகில இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கமே கொடுத்த தரவரிசைப்படி அகில இந்திய அளவுல 9வது இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான கல்லூரி. தமிழ்நாட்டு அளவுல 2வது இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜ் ஃபார் உமன் அப்படிங்கிற இந்த கல்லூரி தாங்க. ஸோ இந்த பிஎஸ்ஜிஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிக பாரம்பரிய ஒரு ஒரு கல்வி நிறுவனமா பார்க்கப்படுதுங்க. இந்த கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2 வகையான கோர்சஸ் வச்சிருக்காங்க. அதாவது எய்டட் கோர்சஸும் வச்சிருக்கிறாங்க. அது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸும் வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கல்லூரியானது வந்து பார்த்தீங்கன்னா, 1963வது வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிஆர்ஜி ட்ரஸ்ட்டுக்கு கீழ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இவங்க குடுத்துருக்கிறாங்க. ஸோ அகில இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல ஒரு 9வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. இது போக நாக் அக்ரிடேஷன் அது மாதிரியான சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்குங்க. இதுல முக்கியமா இவங்களுக்கு என்னன்னா, வரக்கூடிய 2026, 27வது வருடத்திற்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது இவங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? என்னென்ன கோர்சஸ் இருக்கு? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான அ கோர்சஸ் வந்து இப்ப நடத்திட்டு இருக்காங்க. யுஜிலேயே. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எய்டட்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு செல்ஃப் ஃபைனான்சிங்ன்னு சொல்லுவாங்க. எய்டட் கோர்ஸ் போறப்ப நம்மளுக்கு வந்து ஃபீஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான். அதாவது மற்ற கல்லூரிகள தாண்டி இந்த கல்லூரிகள்ல வந்து கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருக்கும். பட் என்னன்னா, எய்டட்ங்கிற போறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல இருக்கும். ஸோ எய்டட்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஏ ஹிஸ்டரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிகாம் ஜெனரல், பிபிஏ ஜெனரல் இதெல்லாமே வந்து 3 வருட படிப்பான எய்டட் கோர்சஸ் கீழ கொண்டு வர்றாங்க. இதே இவங்க கல்லூரியில வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பத்தை பேஸ் பண்ண கோர்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்ல வந்துரும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி, பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் காக்னிட்டிவ் சிஸ்டம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, பிகாம் ஜெனரல், பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் வித் இ-காமர்ஸ், பிகாம் வித் ஆக்சுவரியல் மேனேஜ்மெண்ட், பிகாம் வித் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம்ல அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஃபினான்சியல் சர்வீசஸ், பிகாம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் அனாலிட்டிக்ஸ், பிபிஏ இன்டர்நேஷனல் பிசினஸ், பிபிஏ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட், பிபிஏ பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி காஸ்மெட்டிக் டிசைன் அண்ட் ஃபேஷன், பிஎஸ்சி ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி பியூட்டி அண்ட் வெல்னஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் கிராஃபிக்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் டிசைன், பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அண்ட் பிகாம் ஃபின்டெக். ஃபின்டெக்னா ஃபினான்சியல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை கோர்சஸ் நடத்துறாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்ல வந்து இத்தனை கோர்சஸ் நடத்துறாங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்கும் எய்டடுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் ஃபீஸுங்கிறது அதிகமா இருக்குங்க. சரிங்களா? அடுத்து அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இங்க அட்மிஷன்ஸ்னு ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு என்கொயரி ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ண சொல்றாங்க. இவங்கள என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னா, உங்களுடைய பேசிக் நேம், மெயில் ஐடி, மொபைல் அட்ரஸ், எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, என்ன கேட்டகரியை சேர்ந்தவங்க, என்ன டிகிரிக்கு அப்ளை பண்ண விரும்புறீங்க, என்ன மாதிரியான கோர்சஸ் அப்ளை பண்ண விரும்புறீங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்க என்ட்ரு பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. +2 மார்க் வந்ததுக்கப்புறம் நீங்க அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மார்க்ஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட மதிப்பெண்கள் அடிப்படையில கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு கூப்பிடுவாங்க. எய்டட் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கவுன்சிலிங் ப்ராசஸ் தான் நடக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ்க்குமே நமக்கு வந்து மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இவங்க வந்து சீட்டுங்கிறது கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த கல்லூரியில படிக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மகளிர் கல்லூரியா வந்து இந்த கல்லூரி பார்க்கப்படுது. பிளஸ் வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு கல்வி குழுமத்திலிருந்து
நடத்தப்படுகிற ஒரு கல்வி நிறுவனமாகவும் பார்க்கப்படுதுங்க. இது போக இவங்க வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது. இங்க இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில படிச்ச நிறைய பெண்கள் வெளியில வந்து நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள் பத்தின தகவல்கள், பல்வேறு வகையான கோர்சஸ் பத்தின தகவல்கள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.